புதுக்கோட்டை மாவட்டம் இரையூர் வேங்கைவயல் கிராமத்தில் மாற்று நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து குடிநீர் குழாய்கள் மூலம் தண்ணீர் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் முத்துக்காடு ஊராட்சிக்குட்பட்ட இரையூர் வேங்கைவயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தும் நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்டது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் பட்டியலின மக்களுக்கு மாற்று ஏற்பாடாக வேறு ஒரு மேல்நிலை தொட்டியில் இருந்து தண்ணீர் விநியோகிக்க மாவட்ட நிர்வாகம் புதிய குழாய்களை பதிக்கும் ஏற்பாடுகளை செய்தது. இந்த சூழலில் மாற்று குடிநீர் தொட்டியில் இருந்து தண்ணீர் வழங்கும் பணியை கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை தொடங்கி வைத்தார். பின்னர் குறிப்பிட்ட கிராமத்தில் தனியார் அமைப்பின் சார்பில் தோல்நோய் சிறப்பு மருத்துவ முகாமும் நடத்தப்பட்டது. இதில் 50 பேர் பங்கேற்றனர். மனித கழிவு கலக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிக்கப்பட்டு புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு அதிலிருந்து அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட உள்ளது. மொழியை காக்கும் கடமை அரசியல்வாதிகளுக்கு மட்டுமின்றி எழுத்தாளர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அரசியல், கலை, இலக்கியம், அறிவியல் உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய 1000 அரங்குகளுடன் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது 46வது சென்னை புத்தக கண்காட்சி வளாகம். சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள சென்னை புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்களை வழங்கிய முதலமைச்சர் ஆழமான சிந்தனைகளை வழங்கும் அடுக்கடுக்கான புத்தகங்கள் நிறைந்த அரங்குகளை பார்வையிட்டார். தொடக்க விழா நிகழ்வில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 6 பேருக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி பொற்கிழி விருது வழங்கினார். நாவலுக்காக தேவி பாரதி, சிறுகதைகளுக்காக சந்திரா தங்கராஜ், கவிதைக்காக தேவதேவன், மொழிபெயர்ப்புக்காக சி. மோகன், நாடகத்திற்காக பிரளயன், உரைநடை மற்றும் ஆய்வுக்காக பேராசிரியர் பாரா சுப்பிரமணியன் ஆகியோருக்கு விருது வழங்கி வாழ்த்தினார். தொடர்ந்து 9 பேருக்கு பாப்பாசி விருதுகளையும் வழங்கினார். இந்த கலைஞர் பொற்கிழி விருது அப்படிங்கிற இந்த விஷயம் எனக்கு மிகவும், அது நவீன இலக்கியத்தில் நான் எழுதிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிறப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஒரு பெருமைப்படுத்தும் விதமா மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கு. பின்னர் மேடையில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுத்தும் இலக்கியமும் மொழியை வளர்த்து காத்து வருவதாக கூறினார். மேலும் புத்தக கண்காட்சிகளும் இலக்கிய விழாக்களும் இளைஞர்களிடம் தமிழ் உணர்வு ஊட்டுவதற்கு பயன்பட வேண்டும் என தெரிவித்தார். இலக்கிய விழாக்களும் எழுத்தையும் இலக்கியத்தையும் இன்றைய இளைய தலைமுறைக்கு தமிழ் உணர்வு ஊட்டுவதற்காக பயன்பட வேண்டும். மொழி சிதைந்தால் இனம் சிதையும், இனம் சிதைந்தால் நம்முடைய பண்பாடு சிதைந்துவிடும், பண்பாடு சிதைந்தால் நம்முடைய அடையாளமே போய்விடும், அடையாளம் போய்விட்டால் தமிழர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் தகுதியை நாம் இழந்து விடுவோம். தமிழர் என்ற தகுதியை வந்தால் வாழ்ந்தும் பயனில்லை. எனவே மொழியை காப்பதற்கான கடமை என்பது எங்களை போன்ற அரசியல் இயக்கங்களைப் போலவே எழுத்தாளர்களுக்கு இருந்தாக வேண்டும். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் சென்னையில் புத்தக பூங்கா அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டதும் அது குறித்து அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். மதுரையில் அமைக்கப்பட்டு வரும் கலைஞர் நினைவு நூலகம் விரைவில் திறக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். மதுரையில கலைஞர்கள் பெயரால் 114 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாபெரும் நூலகம் அமைக்க இன்றைய அரசு திட்டமிட்டு அது பிரம்மாண்டமாக எழுந்து வருகிறது. விரைவில் அது திறக்கப்படவிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறும் புத்தக கண்காட்சியில் புத்தக வெளியீட்டு நிகழ்வுகளும் இலக்கிய கூட்டங்களும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன. இந்த ஆண்டில் கூடுதலாக 200 அரங்குகள் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 1000 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. பள்ளி மாணவர்களுக்கு நுழைவு கட்டணம் இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்தல் வைத்தால் தான் வெற்றி பெற்று ஒற்றை தலைமையில் அமர்வேன் என்று உச்சநீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னையில் ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த நிலையில் நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி அமர்வு முன்பு 3வது நாளாக விசாரணை நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு தனிப்பட்ட முறையில் அதிமுக பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அதிகாரம் இல்லை என்றும் தாம்தான் பெரும்பான்மை போல அவர் செயல்பட்டதாகவும் ஓபிஎஸ் தரப்பில் வாதிடப்பட்டது. இணை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பிலிருந்து ஜூன் 28ஆம் தேதி இபிஎஸ் தான் தானாகவே தொடர முடியாது என்று கூறியதாக விளக்கிய ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் ரஞ்சித்குமார், அவரின் ஒருதலைபட்சமான இந்த முடிவால் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பே கட்சியில் இல்லை என்று ஆகிவிடுமா என்று கேள்வி எழுப்பினார். அதிமுகவின் வழக்கமான பொதுக்கூட்டங்களுக்கும் சிறப்பு பொதுக்குழு கூட்டங்களுக்கும் இடையே பல வித்தியாசம் உள்ளது என்று கூறிய அவர், பொதுக்குழு கூட்டம் எவ்வாறு அறிவித்து நடத்தப்பட வேண்டும் என்று கட்சி விதிமுறைகளில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறினார். திமுகவிலிருந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக வெளியேற்றப்பட்டதால்தான் அதிமுக என்ற தனி கட்சியை எம்ஜிஆர் ஆரம்பித்தார் என்றும், ஆனால் அது அவருக்கு கசப்பான அனுபவமாகவே இருந்தது என்றும் ஓபிஎஸ் தரப்பு சுட்டிக்காட்டியது. கட்சி முடிவுகளை அடிப்படை தொண்டர்கள் மூலமாகவே எடுக்க வேண்டும் என்பதை எம்ஜிஆர் விரும்பினார் என்றும், அதன்படியே கட்சி விதிகளை அவர் கட்டமைத்துள்ளதாகவும் வழக்கறிஞர் ரஞ்சித் வாதிட்டார். எப்பொழுதும் மாற்றியமைக்க கூடாது என எம்ஜிஆர் விரும்பிய விதிமுறைகளை அவசரகதியில் எடப்பாடி தரப்பினர் மாற்றியுள்ளதாகவும், இதன் மூலம் அதிமுகவின் அடிப்படை நோக்கமே மாற்றியமைக்கப்பட்டு விட்டதாகவும் ஓபிஎஸ் தரப்பு குற்றம் சாட்டியது. பொதுக்குழுவின் போது திடீரென ஒருவர் எழுந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டது என மைக்கில் உரக்க கத்தி கூறிவிட்டு அதை ஒட்டுமொத்த பொதுக்குழுவும் ஏற்றுக்கொண்டதாக அறிவித்ததாகவும், அது அதிகார துஷ்பிரயோகம் என்றும் வாதிடப்பட்டது. தேர்தல் நடத்தினால் தாம்தான் வெற்றி பெற்று இபிஎஸ் கோரி வரும் ஒற்றை தலைமையில் அமர்வேன் என்றும் 1.5 கோடி தொண்டர்களின் ஆதரவு தனக்குதான் உள்ளது என்றும் ஓபிஎஸ் தரப்பு தெரிவித்தது. தனி மனிதனின் சுயநலத்திற்காகவும் பதவி வெறிக்காகவும் அதிமுக என்ற கட்சியை பலியாக்க இபிஎஸ் பார்ப்பதாக ஓபிஎஸ் தரப்பு குற்றம் சாட்டியது. 3 முறை முதலமைச்சர் பதவி கொடுத்த போதும் கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் விசுவாசமாக நடந்து நன்மதிப்பை பெற்றவர் ஓபிஎஸ் என்றும், அத்தகைய ஒருவரை இபிஎஸ் கட்சி அடிப்படை பொறுப்பிலிருந்து கூட நீக்கியுள்ளதாக வழக்கறிஞர் ரஞ்சித்குமார் வாதாடினார். அதிமுகவையும் பொதுக்குழுவையும் இபிஎஸ் தரப்பினர் சொந்தம் கொண்டாடுவதை ஏற்க முடியாது என்றும் வாதிட்டார். அவர்கள் தரப்பு வாதம் நிறைவடைந்த நிலையில் விசாரணையை வரும் 10ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளின் போது காளைகளுடன் 2 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதில் ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு மற்றும் வடமாடு மஞ்சு விரட்டு நிகழ்ச்சிகளின் போது காளைகளுடன் அதன் உரிமையாளர் மற்றும் ஒரு உதவியாளர் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மாடுபிடி வீரர்கள் 2 தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான சான்றிதழும், போட்டி நடைபெறுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்ட கொரோனா நெகட்டிவ் சான்றிதழும் வைத்திருக்க வேண்டும். போட்டியில் அதிகபட்சமாக 300 வீரர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்றும், பார்வையாளர்களின் எண்ணிக்கை 150 பேர் அல்லது மொத்த இருக்கையில் பாதியளவு மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. போட்டியில் பங்கேற்கும் காளை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு 3 நாட்களுக்கு முன்னதாகவே மாவட்ட நிர்வாகத்தால் அடையாள அட்டை வழங்கப்படும். அடையாள அட்டை இல்லாதவர்கள் அரங்கத்திற்குள் நுழைய அனுமதி இல்லை. காளைகள் அவிழ்த்து விடப்படும் நேரத்தில் இருந்து அனைத்து நிகழ்வுகளும் வீடியோ பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொரோனா தடுப்பு விதிகளை மீறுவோர் உடனடியாக அரங்கில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்றும் வழிகாட்டு நெறிமுறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து அமைச்சர் மூர்த்தி தலைமையிலான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர், ஒரு ஊர் போட்டியில் விளையாடும் மாடு மற்றொரு ஊரில் விளையாட அனுமதிக்கப்பட மாட்டாது என்றார். இறுதியாக பேசிய அவனியாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பிரிவினர், அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு கமிட்டியில் தங்களை சேர்க்க மறுக்கும் தென்கால் பாசன விவசாயிகள் சங்கத்திற்கு ஆதரவாக மாவட்ட ஆட்சியரும் அமைச்சர் மூர்த்தியும் செயல்படுவதாக கூறி கூட்ட அரங்கினுள் முழக்கமிட்டனர். மேலும் திடீரென மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெயை எடுத்து உடலில் ஊற்றிக்கொண்டு தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். நடிகர் விஜய் தற்போது தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக இருப்பதற்கு அவரது கடின உழைப்பே காரணம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த இரும்பன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், எவராலும் எளிதில் புகழை தொட்டுவிட முடியாது என்றும் கூறினார். காலையிலோட நான் எங்க அப்பா பாருங்க, அவர் நடைபயிற்சி
தம்பி விஜய் அவர்கள் வருவதற்கு உங்களுடைய அப்பா எஸ்சி பெரிய காரணம், உதவி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தமிழ் திரையுலகின் உயர்ந்த நட்சத்திரமாக சூப்பர் ஸ்டாராக அவர் இருக்கிறார் என்றால் அவருடைய உழைப்பு தான். காலையிலோட நான் எங்க அப்பா பாரதிராஜா அவன் நடைபயிற்சி வைக்கும்போது எங்க அப்பா விட அடுத்த வீடு தம்பி விஜய் விட அந்த வீட்டை கிடக்கும் போது என்ன மாடா ஆடுறான் அந்த பையங்கிற எங்க அப்பா அவர் அளவுக்கு இன்னைக்கு நடன அசைவுகளை வெளிக்கொண்டு வந்து ஈர்க்கிற அளவுக்கு ஆடுறதுக்கு இந்தியாவிலே நடிகன் கிடையாது. காரணம் அவருடைய உழைப்பு. எளிதில் புகழ் வராது என் உடன் பிறந்தார்களே. பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகும் துணிவு திரைப்படத்தின் சிறப்பு காட்சி இரவு 1 மணிக்கும், வாரிசு படத்தின் சிறப்பு காட்சி அதிகாலை 4 மணிக்கும் வெளியிடப்படுகிறது. இதற்கான முன்பதிவு இன்று தொடங்குகிறது. அஜித் நடித்துள்ள துணிவு மற்றும் விஜய் நடித்துள்ள வாரிசு படங்கள் வருகின்ற 11ஆம் தேதி வெளியாகின்றன. இரு படங்களுக்கும் ஒரே நேரத்தில் சிறப்பு காட்சி திரையிட வேண்டாம் என திரையரங்கு உரிமையாளர்கள் படக்குழுவினரிடம் கோரிக்கை விடுத்தனர். ரசிகர்களுக்குள் ஏற்படும் மோதலை தவிர்க்க ஒரே நேரத்தில் வெளியிட வேண்டாம் என காவல்துறையும் கோரிக்கை விடுத்திருந்தது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட முயன்ற 2 பெண்கள் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்து 38 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் 2 சொகுசு கார்களை பறிமுதல் செய்தனர். திருவேங்கடம் பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் ஒரு காரில் வந்தவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளனர். சந்தேகத்தின் பேரில் காரை சோதித்த போது பதுக்கி வைக்கப்பட்ட கள்ள ரூபாய் நோட்டுகள் சிக்கின. வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அவர்களுக்கு வேறு யாருடன் தொடர்பு உள்ளது என தீவிர விசாரணை நடத்தப்படுகிறது. ரேஷன் அரிசி உள்ளிட்ட பொருட்களை கடத்த முயன்றதாக ஒரே வாரத்தில் 225 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொது விநியோகத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த டிசம்பர் 19 முதல் 25ஆம் தேதி வரையிலான ஒரு வாரத்தில் கள்ளச்சந்தையில் விற்க முயன்ற 12,29,240 ரூபாய் மதிப்புள்ள 2017 குவிண்டால் ரேஷன் அரிசியும் 894 லிட்டர் மண்ணெண்ணெய் 1045 கிலோ துவரம் பருப்பும் பிடிபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 24 கேஸ் சிலிண்டர்களும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 82 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. கடத்தலில் ஈடுபட்ட 225 பேர் கைது செய்யப்பட்டு காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி கோவிலில் கடந்த 20 நாட்களில் 3,80,45,807 ரூபாய் காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளது. புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறைகளால் கோயில் உண்டியல் 20 நாட்களில் நிறைந்தது. இதனையடுத்து உண்டியலை எண்ணும் பணி கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. இதில் தாலி, கொலுசு, வேல், மோதிரம் உள்ளிட்ட தங்கப் பொருட்கள் 855 கிராமும் 10,631 கிராம் வெள்ளிப் பொருட்களையும் பக்தர்கள் செலுத்தியுள்ளனர். மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 574 கரன்சிகளும் இருந்ததாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.